எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குன்றது அவங்க எதிரி சொல்கிறவங்க. எல்லா வீட்லேயும் எல்லாம் இருக்குது. எத்தனையோ வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகள் நிறைய இருக்குது. கணக்கெடுத்து பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி வருமான வரி கட்டுகிறவர்களுக்கு கிடையாது என்று பெண்களுக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்டுப்பாடு ஏதாவது போடுவாங்க. போனதோட அந்த மாதிரி தான் போட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ மத்திய அரசும் இங்கே வருமான வரித்துறை 1 கோடி பேர் இன்றைக்கு தமிழகத்தில் வருமான வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போயே அவங்க 1 கோடி பேரை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது தாய்மார்களுக்கு விலக்கு கொடுக்குறாங்க, வருமான வரியில் விலக்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு இன்றைக்கி கிடையாது, திட்டம் கிடையாதுன்னு திமுக சொல்லுது. ஆனால் அதிமுக அனைவருக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னா எத்தனை வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொன்னால் மிக குறைந்தது. அது எதிர்பார்க்குற அளவில் ஃப்ரிட்ஜ் அவசியம் இருந்தால் இன்னொரு ஃப்ரிட்ஜ் கூட வந்துட்டு போது. இந்த வீட்டில் குடும்ப பெண்கள் காய்கறி வச்சுட்டு போகிறாங்க, மருந்து பொருட்களை வச்சுக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் கொடுக்குற திட்டம் மக்கள் வரவேற்கிறாங்க, பெண்கள் வரவேற்கிறாங்க. அது இவர் விமர்சனம் பண்ணுறாரே தவிர நம்ம என்ன சொன்னாலும் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இன்றைக்கு அதே போன்று தான் இன்றைக்கு இங்கே கொடுக்குற திட்டங்கள் 10,000 ரூபாய்க்கு கொடுக்குற நிதியாகத்தான் விரும்புகிறாங்களே தவிர கூப்பனை கொடுத்து ஏமாற்றக்கூடாது என்று தான் பெண்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் விரும்புகிறாங்க. அவர் அண்ணன் கொடுத்த திட்டங்கள் மிக அற்புதமான திட்டங்களாக, நடைமுறை திட்டங்களாக நடைபெற்றிருக்கிறது. அந்த திட்டங்கள் மக்கள் மனசில் போயிடுச்சு, இதயங்களுக்கு போயிடுச்சு. அதனால் நீங்கள் கூப்பனை கொடுத்து நாங்கள் போகிறதுக்கு முதல்ல நாளைக்கு ஓட்டு போட்டு எடப்பாடியார் முதலமைச்சர்னா அடுத்த நாள் காலையிலே 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அவர் உடனடியாக கையெழுத்து போடக்கூடிய வல்லமை படைத்தவர். ஆகவே மக்களை எடப்பாடியார் நம்புகிறாங்க, வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குகள் நிறைவேற்ற நம்புகிறாங்க, நிறைவேற்றும்.